எப்படி நம்ம சட்டமன்றத்துல நம்ம ஆதரவு அப்படி ஃபயர் விட்டாரா? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து ஃபயர் அப்படி நெருப்பா பேசினாங்களா? இப்ப என்னன்னா சட்டமன்றத்துல எல்லாருமே இந்த மாதிரி தான் பேசுறதே ட்ரெண்ட் ஆகணும்னு ஒரு கணக்குல தான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நடக்குன்னா அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். ஆனா இப்ப நடக்குது என்னன்னா எல்லாமே வந்து சும்மா இப்போ லாட்டரி நிறுவனத்துல இருந்து 900 கோடி வாங்கினான்ட்டு யாரு ஆதரவுனா எதுக்கு வாங்கினீங்க? தைரியம் இருந்தா தைரியம் தானே ஒரு 4 வாட்டி சொல்லிக்கிட்டு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஈஸுக்கு ஒரு கண்டென்ட் ஆகிட்டா அது வந்து டிகே கடங்கள்லாம் அதுக்கு வந்து ஃபயர் விடுவாங்க. டிஎம்கேல இருந்து அதை வந்து வாங்கினது உங்க மாமனார் தான், நீங்க அவர்கிட்ட கேட்டுக்குவாங்க. இதுக்கு டிஎம்கே கடங்கெல்லாம் கொஞ்சம் ஃபயர் விடுவாங்க. ஆக மொத்தத்துல இப்ப தமிழ்நாட்டுல கொரோனா என்னது மெயினா சட்டமன்றத்துல விவசாயிகளை பத்தி பேசவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு உயிரே விவசாயின்னு சும்மா இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி ஆளாளுக்கு மயக்க பிடிச்சி பேசினாங்க. ஆனா இப்போ சட்டமன்றத்துல ஒரு ஆளு விவசாயி ஒரே ஒரு ஆள் சௌமியா அன்புமணி அவங்க மட்டும்தான் வந்து மெயினா விவசாயிகளை பத்தி பேசாங்க. அதாவது எம்எல்ஏயான கரெக்டான ஒரு ஒர்க்கை பண்ணதுன்னா அவங்க மட்டும்தான் என் பார்வைக்கு. இந்த மாதிரி உங்க சொந்த சண்டையெல்லாம் அங்க போடதை விட்டுட்டு மேகதாது அணைய விவசாய கடன் அதெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம். மக்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய ஏமாற்றம். டிஎம்கே மாதிரி நாங்க பாகுபாடுகள் பார்க்க மாட்டோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு இப்ப நீங்களே பாகுபாடு பார்த்து 75,000 அதெல்லாம் என்னது? நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.